ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்னிங் வந்து விலாகு. மார்னிங் வந்து 6 to 8 வரைக்கும் நடந்தது தான். காலையில் வந்து பையனை எழுப்பிட்டுருக்காங்க. பெரியவனை வந்து வெளியே உட்காந்து படிச்சுட்ருக்கான். பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் சமையல் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெங்காயம் உளிச்சிட்ருக்கேன். அடுத்து வந்து அடுப்பில் கொள்ளு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு, நாளைக்கு ஃப்ரைடேன்றனால நாளைக்கு கொள்ளு போட முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொள்ளு போட்டிருக்கேன். அப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு சாப்பாடு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சின்னவன் வந்து காலையில் எழுந்திரிச்சி வந்து சோபாவில் உட்காந்துக்கிட்டான். கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் எழுந்திரிச்சி வந்து உட்காந்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். பெரிய சார் வந்து வெளியே உட்காந்து எழுதிட்டுருக்கான். எழுதுன்னு எழுதுறான். என்னதான் எழுதுறான்னு தெரியல. எல்லாம் ஃபுல்லாக ரைட்டிங் ஒர்க்கே தான் பண்ணுவான். ஓரலே எதுவுமே பண்ணுறதே இல்லை. நெக்ஸ்ட்டு வெங்காயம் உரிச்சிட்டு பொரியலுக்கு வந்து அடுத்தது வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கொள்ளு வந்து விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி முடித்த உடனேயும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் அரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கொள்ளு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்து வடை சட்டியில் வந்து சீரகம், வரமிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே போட்டது. ஸ்நாக்ஸை கொடுக்கறதுக்கு தனியாக கொள்ளு வச்சுட்டேன். இதை வந்து வணங்குது கொள்ளு குழம்புக்கு. அது கூடயே வந்து புளியும் கொஞ்சம் போட்டு வணக்கிடுவேன். அப்போ தான் வந்து குழம்பு மதியானம் வரைக்கும் தாங்கும். பசங்க தூங்கி எழுந்திரிச்சு பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து நீட்டாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. காலையில் அவங்க ஒர்க்கை அவங்களே செஞ்சுக்குவாங்க. துணி வாஷ் பண்ணுறது அப்படி தான், அவங்களே வந்து வாஷ் பண்ணிப்பாங்க. இது வந்து காய் பொரியலுக்காக அரிஞ்சிட்ருக்கிறேன். கொள்ளுக்கு காம்பினேஷன் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரசத்துக்கு வந்து பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ரசப்பொடி வந்து எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஈஸியாக வந்து ரசம் வச்சுருவேன். தக்காளியும் புளியும் கரைச்சி வடித்து பூண்டு தட்டி போட்டு ரசப்பொடி போட்டு பெருங்காயத்தூள் போட்டால் ரசம் ரெடி. இப்போ பசங்க வந்து அவங்கவுங்க பாக்ஸுக்கு டெய்லி அவங்கவுங்களே சாப்பாடு போட்டுக்குவாங்க. அவங்க நாளைக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நான் போடுவேன். அவங்களே போட்டுக்குவாங்க. பெரிய பையன் 9th படிக்கிறான். சின்னவன் வந்து 4th படிக்கிறான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு நல்லா ஆட்டி குழம்பு வச்சுட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து திருவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்கு போடுறதுக்காக. ஆட்டி குழம்பு கொதிக்க வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து தாளிச்சுட்டோம்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடும். குழம்பு காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பால் வந்துருச்சான்னு போய் பார்க்க சொல்லியிருக்கேன் பையனை. கீழே வந்துடும், மாட்டுப்பால் தான் வாங்கிட்டுருக்கோம். கீழே வந்துடும், போய் பால் வந்துருச்சான்னு போய் பார்க்க சொல்லியிருக்கேன். அவன் பால் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.